பிரைஸ்லாட் எல்லாருக்கும் சோத்திரம். பிரியமானவர்களே, இந்த ஜீசஸ் எய்ட் டு கால் யூடியூப் சேனலில் இவ்வளோ நாள் நீங்கள் செய்தி கேட்டுட்டு இருந்தீங்க. நான் பைபிளை பார்த்து அதில் இருக்கிற வார்த்தை ஜனங்கள் பார்க்கணும் அப்படின்றதுக்காக அதை நான் அப்படி வீடியோ எடுத்து போடுவேன். இந்நாளில் ஒரு சின்ன கதையை ஆண்டவர் எனக்கு போட்டார். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டில் 10 வருஷமாக நாங்கள் தேசத்துக்காக நாங்கள் கூடி கூடி ஜெபிப்போம். அப்போ 10 பேர் வராங்கன்னு சொன்னதுனால நான் நிறைய சாதம் செஞ்சு குழம்புலாம் வச்சு அதுக்கு உண்டான சைடிஸ் எல்லாம் நான் பண்ணியிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா 5 பேர் தான் வந்திருந்தாங்க. மீதி சாதம் நிறைய மிந்துச்சு. பார்த்தீங்கன்னா நான் அதை சமைக்கும்பொழுது என்ன ஜெபிச்சேன்னா, ஆண்டவரே இது பத்தாமையும் போகக்கூடாது, மீதி இருந்து என்ன பண்ணிடக்கூடாது, வேஸ்ட்டாகவும் ஆகிடக்கூடாது அப்படின்றத நான் ஆண்டவரிடத்தில் நான் ஜெபிச்சுட்டே நான் அந்த சமையலை பண்ண. பிரியமானவர்களே, பார்த்திங்கன்னா சாதம் அப்படியே மிந்துடுச்சு. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தது. இதை நான் எப்படி பேக் பண்ணி குழம்பு சாப்பாடு இப்படிலாம் பேக் பண்ணி கொடுக்கணுமே, என்ன பண்ணுறது, சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அந்த ஊழியம் முடிச்சுட்டு அப்படியே நாங்கள் மினிஸ்ட்ரியும் பண்ணோம், கிராம மினிஸ்ட்ரியும் பண்ணோம். ப்ரேயர் முடிச்சுட்டு மினிஸ்ட்ரி மறுபடியும் பண்ணோம். அப்போ திடீர்னு என் பெரிய பையன் வாரத்தில் ஒரு நாள் தான் வருவான். அவன் உள்ளே வந்தவொன்னே, அம்மா பயங்கர வாசனையாக இருக்கே சாம்பார் அப்படி சொல்லிட்டு சொன்னான். ஆமாப்பா 10 பேர் வராங்கன்னு சொன்னாங்க, 5 பேர் வந்ததுனால அப்படியே மீந்துடுச்சுப்பா அப்படின்னு. ஐயோ அம்மா, ஏன் இவ்வளோ கவலைப்படுற, கொடு, நான் 4 பேர் இருக்கிறோம், நாங்கள் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி பெரிய ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸில் சாப்பாடு, குழம்பு, காய், ரசம் எல்லாத்தையும் அவன் எடுத்துகிட்டு போகும்படி ஆண்டவர் கிருபை செய்தார். பிரியமானவர்களை பாருங்கள், நம்ம நினைக்கிறோம் இது வேஸ்ட் ஆகிடுமோ, இது பத்துமோ பத்தாவது, இப்படி நல்ல பலவிதமானது. ஆனால் நம்ம ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கும்பொழுது ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே பாருங்கள், எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயோ ஆண்டவரே, ஜபத்தை கேட்டிங்களே அப்படி சொல்லி அந்த 4 பேருக்கு நல்ல பெரிய டப்பாவில் சாதத்தை அவன் எடுத்துகிட்டு குழம்பு எடுத்துன்னு போனோம். அவ்வளோ சந்தோஷம். அப்பா, அது மதியம் ஒரு காலையில் செஞ்சது வேஸ்ட் ஆகிட போகுது, அதுவும் ப்ரேயர் பண்ணி தான் கொடுத்தேன். அப்போ ஃபோனை போட்டாக்கா, அம்மா சாதம் 1/2 மணி நேரம் முன்னாடி பார்த்து அருமையாக இருக்குது, நாங்கள் சாப்பிட்றோம், வேஸ்ட் பண்ண மாட்டோம் அப்படி சொல்லி அதை பிள்ளைகள் சாப்பிட ஆண்டவர் கிருபை செய்தார். மீதி கொஞ்சம் சாதம் இருந்தது. பிரியமானவர்களே, இது என்ன பண்ணலாம் அப்படி சொல்லி நான் இன்றைக்கி காலையில் அரைக்கும் பொழுது தான் இந்த வார்த்தையை எனக்கு போட்டார். அப்போ பாருங்கள், நம்ம ஜெபத்துக்கு ஆண்டவர் கேட்குறாரு, இந்த மீதி சாதம் கூட வீணாகாமல் இது என்ன பண்ண, இன்றைக்கி நான் ஒரு வத்தல் போடும்படியாக இதை அரைக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். சீக்கிரமாக எழுந்தேன். இதை நான் வெடிகாலமே எழுந்து ஜெபம் பண்ணிட்டு வரும்பொழுது இதை அரைக்கணும்னு எனக்கு தோணிச்சு. அப்போ பாருங்கள், என் ஜெபத்தை கேட்டாரே, இது கூட வீணாகலையே அப்படின்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பிரியமானவர்களே, நிறைய நேரம் நம்மளை பார்ப்பாங்க, இவ இந்த பழுது வேஸ்ட் ஆகிடுமோ, இந்த பழுது அவ்வளோதான், அந்த பழுது குப்பைக்கு போகுமோ, இந்த பழுது மாட்டு தொட்டிக்கு போகுமோ அப்படின்னு நான் நினச்சேன். அதை போல தான் நிறைய பேர் நம்மளை பார்த்து, இவங்க அவ்வளோதான், இவங்க வாழ மாட்டாங்க, இவங்க வேஸ்ட் ஆகிடுவாங்க, இவங்க முன்னுக்கு வர மாட்டாங்க, இவங்க அவ்வளோதான் இவங்களோட வாழ்க்கை அப்படின்னு சில பேர் நினைக்கலாம். அந்த பழுதை நான் நினச்சதை போல் நினைக்கலாம். பிரியமானவர்களே, நம்மளை 1000 பேர் நினைக்கலாம், எதை ஒன்றாலும் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் விதவிதமாக நம்மளை பயன்படுத்துவார். பிரியமானவர்களே, அந்த 5 சகோதரி அருமையாக சாப்பிட்டு போன மிச்சத்தை என் பிள்ளை 4 பேர் சாப்பிடும்படியாக கொண்டு போனால், மீதி இருக்கிற சாதமும் வீணாகாதபடிக்கு இது எப்படி வத்தலாக உருவாக்கப்பட்டதோ அதே போல் நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குகிற தேவனிடத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். பிரியமானவர்கள், ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்மளோட வாழ்க்கையை அழகாக மாற்றுவார், வாசனையாக மாற்றுவார், அநேக பேருக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவார். பிரியமானவர்களே, அது மாத்திரமல்ல, நீங்கள் ஒரு நாளும் தளர்ந்து போகாதீங்க. ஆமாம், இதுக்கு ஒரு புல் ஸ்டாப் நீங்கள் வைக்காதீங்க, சரிங்களா? புல் ஸ்டாப் வைக்காதவரை தான் நம்ம வணங்குறோம். அதுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்காதவரை தான் நம்ம வணங்குறோம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இதில் வாசிக்கும் பொழுது, மத்தியில் வாசிக்கும் பொழுது யோவான் இடத்துல சகரியா பேசுகிறார். அந்த குழந்தை இடத்துல பேசுவார். மகனே அப்படி சொல்லி பேசுவார். என்ன பேசுவாருன்னா, மரண இருளிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவர் இரட்சகராக வந்தார், அதை சொல்லவே நீ பிறந்தாயின்னு சொல்லி. அப்படியாக பிரியமானவர்களே, அப்போ மரண இருளிலே உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு அவர் ஒரு புல் ஸ்டாப் வைக்க வந்திருக்கிறார். சாப பாவத்திலே இருக்கிறவர்களுக்கு ஒரு புல் ஸ்டாப், என் தலையெழுத்து, என்
என் விதி, என்னோட காரியம் அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு புல் ஸ்டாப் வைக்க தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார் பிரியமானவர்கள். அது நிறைய பேர் அறியாமல் என் தலையெடுத்து எனக்கு அவ்வளோதான், எனக்கு வரணுன்னா வந்து தான் ஆகும், அது நடக்கணும்னு நடந்து தான் ஆகும். அல்ல 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 அதுக்காக இயேசு கிறிஸ்து வரவில்லை. மாறாக காரியங்களை மாற்றி போடவே இயேசு கிறிஸ்து வந்தார் பிரியமானவர்களே. இந்த சின்ன ஆகாரத்தை வச்சு நான் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. எல்லாத்துக்கும் ஒரு புல் ஸ்டாப் வைக்க தான் அவர் நினைக்கிற. மனிதன் பார்க்கிற விதமாக பார்க்க மாட்டார். அவர் பரிசுத்தமாக பிறந்தவர். அவர் எல்லா காரியங்களையும் மாற்றவே அவர் இயேசு கிறிஸ்து பிறந்தார் என்பதை நீங்கள் உணர்ந்து செயல்பட வேண்டும். நீங்கள் இந்த நிலைமையில் யாரெல்லாம் கஷ்டத்தில், துக்கத்தில், நோயிலே, வேதனையிலே இருக்கிறீர்களோ அத்தனை பேருக்கும் இந்த சாதம் எப்படி வீணாகாமல் இது உருவாக்கப்பட்டுகிறதோ அதே போல் உங்கள் வாழ்க்கையும் உருவாக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமீன் என்றால் நீங்கள் எல்லாரும் ஆமீன் என்று போடுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் இதில் போடுங்கள். கண்டிப்பாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, ஒன்றும் வீணாகாது. உங்களோட வாழ்க்கை, உங்களோட வருமானத்தை, உங்களோட எதிர்காலத்தை ஒன்றும் வீணாகாது. ஆனால் அவரிடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் பிரியமானவர்களே. கண்டிப்பாக கையில் எடுத்து அவர் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமீன். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் போடலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா. ஆமீன். காட் பிளஸ் யூ. அல்லேலூயா.